நமது தேசம் சேனல் நண்பர்களை வரவேற்கிறோம். ஒரு நாட்டின் வளர்ச்சி என்பது பல துறைகளிலுமே வளர்ச்சி ஏற்பட வேண்டிய ஒரு கட்டாயம் உள்ளது. குறிப்பாக பார்த்தோம் போனால் வேளாண்மை துறையில் முக்கியமாக வளர்ச்சி இருக்க வேண்டியுள்ளது. ஏனென்றால் ஒரு நாட்டின் உணவு உற்பத்தி நல்ல முறையில் இருந்தால்தான் மக்களுக்கு தேவையான விளைபொருட்களின் விலையேற்றத்தை நாம் தடுக்க முடியும். மக்கள் நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்க முடியும். ஒரு நாட்டின் முன்னேற்றம் என்பது முதலில் வேளாண்மை துறையில் அதிகமான வளர்ச்சி இருக்க வேண்டிய கட்டாயம் உள்ளது. இதற்காக நமது அரசு பல திட்டங்களை தீட்டி அவற்றை செயல்படுத்தி வருகிறது. அடுத்து அறிவியல் வளர்ச்சி அதிகமாக ஒரு நாட்டில் இருக்க வேண்டும். அறிவியல் வளர்ச்சி என்றால் புதிய புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்க வேண்டும், புதிய புதிய தொழில்நுட்பங்களை உருவாக்க வேண்டும். இந்த புதிய தொழில்நுட்பங்களின் அடிப்படையில் தான் ஒரு நாடு வளர்ச்சியுற்ற நாடு, டெவலப்டு கண்ட்ரிஸ் என்று கூறப்படுகிறது. அறிவியல் வளர்ச்சிக்கு வேண்டிய ஊக்கமளிப்பது என்பது 10-15 ஆண்டுகளுக்கு முன் மிகவும் குறைவாகத்தான் இருந்தது. அதன் பொருட்டு தான் நம்ம நாட்டுக்கு தேவையான தொழில்நுட்பங்கள் எல்லாமே நாம் வெளிநாடுகளிலிருந்து வாங்கக்கூடிய ஒரு கட்டாயத்தில் நாம் இருந்தோம். தற்போது ஒரு 8 வருடங்களுக்கு முன்பாக நமது அரசு ஸ்டார்ட் அப் இந்தியா என்ற ஒரு புதிய திட்டத்தை ஆரம்பித்தது. அந்த ஸ்டார்ட் அப் இந்தியா என்ற ஒரு புதிய திட்டத்தின் மூலம் இளைஞர்கள் தங்களுக்கு வேண்டிய ஆராய்ச்சிகளை செய்வதற்கு வேண்டிய அனைத்து வகையான வசதிகளும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டன. ஆராய்ச்சி செய்வதற்கான இடம், அவருக்கு தேவையான நிதி கிடைப்பதற்கான வசதிகள் ஆகிய அனைத்துமே அவருக்கு செய்து கொடுக்கப்பட்ட நண்பர்களே. இன்று பாரத் மண்டபம் கன்வென்ஷன் சென்டரில் பேசிய நமது பிரதம மந்திரி அவர்கள் நமது இந்தியாவின் வளர்ச்சி தற்போது தொழில்நுட்பத்தில் மிக வேகமாக மிக அதிகமாக உள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். சரியான நேரத்தில் இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை ஊக்குவித்து அவர்கள் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை ஆரம்பிப்பதற்கு தேவையான அனைத்து வகையான வசதிகளையும் நமது அரசு செய்து கொடுத்தது. இதன் மூலம் இந்தியாவில் இளைஞர்கள் பல கிராமங்களில் இருந்தும் கூட இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை ஆரம்பித்து புது புது வகையான தொழில்நுட்பங்களையும் ஆயுதங்களையும் தளவாடங்களையும் கண்டுபிடித்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இது நம்ம நாட்டின் வளர்ச்சியில் மிக முக்கியமான ஒரு குறிக்கோளை நாம் அடைந்ததாக கருத முடிகிறது. முற்காலங்களில் விண்வெளித்துறையில் அரசு துறை மட்டுமே ஆராய்ச்சி பணியில் ஈடுபட்டிருந்தது. ஆனால் தற்போது இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் ஆரம்பிக்கப்பட்ட பிறகு அவர்கள் ஆராய்ச்சி செய்வதற்கு வேண்டிய வசதிகளை ஏற்பாடு செய்து கொடுத்த பிறகு இன்று 50க்கும் மேற்பட்ட தனியார் துறை ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் விண்வெளித்துறையில் ஆராய்ச்சி செய்வதும் புதிய ராக்கெட்டுகளை அனுப்புவதும் புது வகையான சேட்டிலைட்டுகளை மேலே அனுப்புவதற்கும் என அனைத்து வகையான தொழில்நுட்பத்தையும் அவை கண்டுபிடித்துள்ளன. அந்த வகையில் அவை ஏராளமான அந்நிய செலவாணியை நமது இந்தியாவிற்கு ஈட்டி தருகிறது. இதுபோன்று ஒவ்வொரு துறையிலையுமே நாம் அதிகமான வளர்ச்சி அடைவதற்காக இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் ஆரம்பிக்கப்படுகின்றன. இன்று இந்த பாரத் மண்டபத்தில் அமைக்கப்பட்ட இந்த கண்காட்சியை பார்க்கும்போது ஒவ்வொரு இளைஞரும் தன்னால் முடிந்த மிக முக்கியமான தொழில்நுட்பங்களை கண்டுபிடித்து அவற்றை இங்கே காட்சிப்படுத்தியிருப்பது மிக மிக சந்தோஷம் அளிக்கிறது என்று நமது பிரதமர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் நண்பர்களே. ஆகவே தற்போது கடந்த 5-6 வருடங்களாக நமது இந்தியா அடைந்து வரும் பல்வேறு துறைகளின் வளர்ச்சி என்பது இந்த ஸ்டார்ட் அப் துறைகளின் மூலம் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் புது புது தொழில்நுட்பங்களை கண்டுபிடிப்பதன் மூலம் அவை இராணுவம், எலக்ட்ரானிக்ஸ், செமிகண்டக்டர், அணு உலைகள் என பல்வேறான துறைகளில் இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் உள்ளே புகுந்து நம்ம இந்தியாவுக்கு புதிய புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து தருகின்றன. கொரோனா காலத்திற்கு முன்பாக தைவான், சீனா, அமெரிக்கா மற்றும் சவுத் கொரியா போன்ற நாடுகளெல்லாம் இந்த சிப்ஸ் என்று சொல்லக்கூடிய செமிகண்டக்டர்களை அதிக அளவில் உற்பத்தி செய்து வந்தன. கொரோனா காலத்திலும் அதற்கு பின்னரும் சீனாவிற்கும் தைவானுக்கும் இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அமெரிக்கா சீனாவை வர்த்தகத்துறையில் முன்னேற விடாமல் தொந்தரவுகளை கொடுத்து கொண்டு வரக்கூடிய இந்த தருணத்தில் சிப்ஸ் மேனுஃபேக்சரிங் என்பது உலகம் முழுவதுமே தற்போது குறைந்து விட்டது. கொரோனா காலத்தில் இந்த சிப்ஸ் தயாரிக்க முடியாததாலும் கிடைக்காததாலும் ஆட்டோமொபைல் துறையில் அதிகமான பாதிப்புகள் ஏற்பட்டு இந்த கார் உற்பத்தி பெருமளவில் பாதிக்கப்பட்டன. ஆகவே அந்த காலங்களில் கார் விற்பனை அதிகமாக நடைபெறவில்லை. கார்கள் உற்பத்தி செய்வது இந்த சிப்ஸ் இருந்தால்தான் கார்களில் உள்ள சில முக்கியமான பாகங்களை இயக்குவதற்காக இந்த சிப்ஸ் என்று சொல்லக்கூடிய செமிகண்டக்டர்கள் தேவைப்படுகின்றன. ஆகவே இந்த கொரோனா காலத்திற்கு பின்னரும் இரண்டாவதாக சீனாவை மட்டுமே நாம் நம்பியிருக்கக்கூடாது என்ற ஒரு முறையிலும், மூன்றாவதாக தைவானிலிருந்து சீனாவுக்கு இந்த சிப்களை ஏற்றுமதி செய்யக்கூடாது என அமெரிக்கா ஒரு மறைமுக
தடை விதித்ததாலும் தற்போது சீனாவிலும் அதிகமான சிப்ஸ்கள் உற்பத்தி செய்யப்படவில்லை. ஏனென்றால் சீனாவில் சிப்ஸ்கள் உற்பத்தி செய்த நிறுவனங்கள் எல்லாமே வியட்நாம், இந்தியா போன்ற நாடுகளுக்கு வருவதற்காக அவை அங்கே தொழில் உற்பத்தியை நிறுத்திவிட்டு வந்துவிட்டன. இதற்கிடையில் அமெரிக்கா சீனாவில் தொழில் செய்யக்கூடிய அமெரிக்க நிறுவனங்கள் எல்லாமே உடனடியாக அமெரிக்காவிற்கு வருமாறு அழைத்து கொண்டது. இதன் அடிப்படையில் சிப்ஸ்கள் கிடைப்பது தாமதமானதால் நமது இந்திய அரசு நமது உள்நாட்டிலேயே சிப்ஸ் என்று சொல்லக்கூடிய செமிகண்டக்டர்களை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் கடந்த 2 ஆண்டுகளாக பல்வேறு நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வந்தது. தற்போது ஏற்கனவே அமெரிக்காவின் எல்ட்ரான் நிறுவனம் இந்தியாவில் சிப்ஸ்களை தயாரிப்பதற்கு அது தொழிற்சாலைகளை அமைக்க உள்ளது. நமது இந்திய அரசு 3 சிப் தயாரிக்கும் தொழிற்சாலைகளையும் சிப்ஸ் அசம்பிள் செய்யக்கூடிய தொழிற்சாலைகளையும் இந்தியாவிலே ஆரம்பிப்பதற்காக வேண்டிய அனைத்து வகையான ஏற்பாடுகளும் செய்து அதுக்கான ஆணைகளையும் வழங்கிவிட்டது. நண்பர்களே, டாடா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் துலேரா என்ற இடத்தில் ரூபாய் 91,000 கோடி செலவில் சிப்ஸ்கள் செமிகண்டக்டர்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை ஆரம்பிக்கின்றன. அதற்கான இடங்கள் எல்லாம் பார்க்கப்பட்டு அதன் பணி வேகமாக நடைபெற்று வருகிறது. அதேபோன்று அஸ்ஸாம் மாநிலத்தில் சுமார் 27,000 கோடி ரூபாயில் சிப்ஸ் செமிகண்டக்டர்கள் அசம்பிள் செய்யும் தொழிற்சாலையும் டாடா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் ஆரம்பித்துள்ள நண்பர்களே. இந்த 2 இடங்களில் ஆரம்பிக்கக்கூடிய இந்த டாடா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தின் தொழிற்சாலைகள் இந்தியாவில் அனைத்து துறைகளுக்கும் தேவையான சிப்ஸ்களை தயாரித்து வழங்கும் என்று கூறுகிறது. நாட்கள் ஆக 1-2 வருடங்களுக்குள் அனைத்து துறைகளுக்குமே தேவையான செமிகண்டக்டர்கள் உற்பத்தி செய்யப்பட்டு அவை அசம்பிள் செய்யப்பட்டு இந்தியாவில் உள்ள அனைத்து நிறுவனங்களுக்கும் வழங்குவதோடு பிற நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யும் அளவிற்கு இந்த டாடா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் வளர்ந்துவிடும் என்று அதன் டாடா சன்ஸ் சேர்மன் திரு சந்திரசேகர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். இந்தியாவிலிருந்து வியட்நாம் நாட்டிற்கு செல்லக்கூடிய பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் 2 நாடுகளுக்கும் இடையேயான விமான போக்குவரத்தினை அதிகரிக்க வேண்டும் என பயணிகள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இதன் பொருட்டு பைலேட்டரல் ஏர் சர்வீஸ் அக்ரிமெண்ட்டின் படி 2 நாடுகளும் அவற்றுக்கு இடையே உள்ள விமான போக்குவரத்தின் எண்ணிக்கையை அதிகரிக்க பேச்சுவார்த்தைகள் நடத்தி வருகின்றன. ஏற்கனவே வாரத்திற்கு 28 எண்கள் விமானங்கள் செல்லும் வகையில் 2 நாடுகளுக்கும் இடையேயான இந்த பைலேட்டரல் ஏர் சர்வீஸ் அக்ரிமெண்ட் உள்ளது. இந்த பேச்சுவார்த்தையின் முடிவில் 2 நாடுகளுக்கும் இடையேயான பேச்சுவார்த்தை முடிவடைந்த பின் 2 நாடுகளுக்கும் இடையே செல்லக்கூடிய விமானங்கள் அல்லது விமானங்களில் உள்ள சீட்டுகளின் எண்ணிக்கை ஆகியவன சமமாக இருக்கும் அளவில் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு அக்ரிமெண்ட் கையெழுத்தாகும் என தெரிகிறது. இந்த அக்ரிமெண்ட்டின் முடிவு இந்த ஆண்டு இறுதி அல்லது அடுத்த ஆண்டு ஆரம்பத்தில் முடிவடைந்து விமான போக்குவரத்தின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என தெரிகிறது.